ஹாய் கைஸ், இன்னோட வீடியோவில் நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து ஓல்டு கான்செப்ட், இன்னொன்று வந்து நியூ கான்செப்ட். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கும் போல நம்மளுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்படி வந்து பேராவாக எழுதலாம், இல்லைனா இந்தமாரி என்ன சொல்கிறது, பாக்ஸ் போட்டு தனித்தனியாக எழுதி வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டயக்ராம் மாதிரி வரைஞ்சி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனாலும் டயக்ராம் மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்தமாரி டேப்லர் காலம் போட்டு எழுதி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் வந்து டேப்லர் காலமும் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன், நார்மலாக எழுதியிருக்கிறது இது பண்ணியிருப்பேன். அந்தமாரி உங்களுக்கு எப்படி ப்ரிஃபர் ஆகுதோ அந்தமாரி ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்ச மாரி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்தமாரி டேப்லரில் போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஞாபகமாகவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இது வந்து இப்போ நான் இதிலே பாருங்களேன், ஓல்டு நியூன்னு 2ஆக பிரிச்சிருக்கேனா. அப்போது ஓல்டுக்குங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி தெரியும், நியூக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ இதை வந்து ஒன்று ஓகே, இது வந்து கன்சியூமர் ஓரியன்டாக இருக்கும், இது கன்சியூமர் ஓரியன்டாக இருக்காது, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால மோஸ்ட்லி நம்ம எழுதும் போதில் ஒரு டேப்லர் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்கிட்ட வந்து ஓல்டு கான்செப்ட் நியூ கான்செப்ட் சொல்லி 2 வெரைட்டிஸ் இருக்கிறதுனால இதை அப்படி டிவைட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட அப்படி இல்லாமல் ஒரே ஒரு இதாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது தான் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ப்ரைஸ் தான் என்னது அப்படிங்கிற மாதிரி தான் எழுத முடியும். அதுக்குள்ளே வந்து ப்ரைஸை வந்து என்ன மாதிரியாக டிவைட் பண்ணுறாங்கிறது அது கீழே எழுதிக்கலாம். அதை கொண்டு போய் நம்ம டேப்லர் காலமாக எழுதுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேப்லர் காலமோ இல்லை பேராகிராஃபோங்கிறது உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே புரிகிற மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து ஓல்டு கான்செப்ட் நியூ கான்செப்ட் இல்லை. அந்த ஓல்டு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்டு கான்செப்ட் எப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும், இது வந்து ரொம்ப ப்ராட். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இது வந்து அதேமாதிரி அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றையும் எழுதும்போது நம்மளுக்கு அப்படியெல்லாம் மனப்பாடமாக இருக்காது. ஒவ்வொரு தடவையும் இப்படி நம்ம கிளியராக வாசித்து பார்த்து எழுதணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும். அப்படின்னா இது ஃபஸ்ட்டு. செகண்டு இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து இதில் வந்து ப்ராஃபிட் தான் ரொம்ப இம்பார்ட்டமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது, கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். அதுதான் நியூ கான்செப்ட். அதுக்கப்புறம் இதில் வந்து எண்டு கஸ்டமர் இது வந்து எண்டு கஸ்டமரோட முடிஞ்சிடும். ஆனால் இதில் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நியூ கான்செப்டில் தான் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியாது, நான் என்ன படிக்கிறேன்ட்டு. பட் இந்த மாதிரியான குட்டி குட்டி கீ பாயிண்ட்ஸை வச்சு படிச்சிங்க அப்படின்னா தான், ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கணும். அங்கே உள்ளதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இவ்வளோ காலம் சொல்லியும் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கவே எனக்கு தெரியல அப்படின்னா, சிம்பிளாக நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்குள்ளே போயிட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அதாவது இந்த உங்களுக்கான டாப்பிக்கை போட்டிங்க அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ChatGPT எடுத்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து ஓல்டு கான்செப்ட்டுக்கும் நியூ கான்செப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத எனக்கு டேப்லர் காலத்தில் கொடுன்னு சொல்லிட்டு அதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுவே நீட்ஸாக உங்களுக்கு குட்டியாக நோட்ஸ் மாதிரியே கொடுத்துரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அதுலேயே நீங்கள் வந்து எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் குட்டியாக ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் சொல்லி கேட்டிங்கன்னா அதுவே ஷார்ட் நோட்ஸாக வரும். அதை வேணால் நீங்கள் காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு எடுக்கவே தெரிலங்கிற பட்சத்தில், இல்லை உனக்கு ரீட் பண்ணி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடிஞ்சால் உங்களோட ஓன் வேர்ட்ஸ் எழுதும் போது அடுத்த தடவை படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி ChatGPT யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஏன்னா புக்கில் உள்ளதை கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கும், அதுவும் படிக்க முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா அதில் நம்ம புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் எதை நீங்கள் வந்து இப்போ ChatGPTலேருந்தே எடுத்தாலும் சரி, லைட்டாக அந்த விஷயத்தை ரீட் பண்ணிவிட்டு உங்களால் அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஒரு இதை பார்த்துட்டு ஓகே இதான் இருக்குன்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா எனக்குமே புரியாது. ஃபஸ்ட் அந்த விஷயத்த ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஓரளவு இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தான் படிக்கிறதுக்கு, ஊரில் உள்ள யாருக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது கிடையாது, இல்லை யாருக்கும் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் தமிழில் எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுங்க, டங்கிலீஷில் எழுதுங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுதோ அதில் எழுதுங்க. எக்ஸாம்பிளுமே எப்படி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ இப்போ முடிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ சினிமா ரிலேட்டடாகவே நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதி வச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பேசிக்கலி யாரும் நம்மளுடைய நோட்ஸை ரீட் பண்ண போகிறதில்ல, நம்ம தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட்க்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ என்னுடைய நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்குதும். ரீநோட்டுன்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோன்னு குட்டியோண்டாயிரும். இந்த நோட்ஸையே நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரீநோட்டுன்னு சொல்லி எடுத்தோம்னா
கூட கொஞ்சம் எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்க தான் எழுதுவேன். நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹெட்டிங்கை மட்டும் படிச்சுட்டு போவோம்ல, அந்த மாதிரி படிச்சுட்டு போகிறது தான் ரீநோட்டு. ஸோ அப்படி படிக்கும்போது அந்த கான்செப்டை பார்த்தோன்னே ஓகே இந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னே இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு வந்துடும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் நம்ம வந்து ரீநோட் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ரீநோட் எடுக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னல கலர் கலெக்டர் நம்ம யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு கலர் கலெக்டர் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நான் கிரீன் கலர் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எழுதியிருக்க நோட்ஸையே மறுபடியும் படிச்சுட்டு அதில் அண்டர்லைன் பண்ணிட்டு அதை ரீநோட்ஸ் மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நமக்கு படிக்கும் போதுல நிறைய ஹிண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம நோட்ஸ் எடுக்கும் போதுல நோட்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே நோட்டு போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கான்செப்ட் தான். அடுத்த தடவை அதை படிக்கும்போது இந்த தான் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது எழுதுவோம். எழுதுறதுக்கு பேப்பர் இருக்காது. ஸோ அதனால ஒரு நோட்டையே அதுக்காக விட்டு வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அடுத்த நோட்டு வாங்கிட்டனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய நோட்ஸ் இருக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்கும். இப்போ இந்த 10 யூனிட் இருக்கா, எனக்கு நான் 10 யூனிட்டுக்கும் 10 நோட்டு தனித்தனியாக போட்டு வச்சிருக்கேன். அப்போ அதுதான் யூஸிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எதுவுமே தெரியாது. மொத்தமாக எல்லாத்தையும் நோட்ஸ் மாதிரி எடுத்தோம் ஒரே நோட்டில் எடுத்து அடைச்சிங்க அப்படின்னா படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதையே தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லி பிரிச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய மேமோ இல்லை சாரோ சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளே ஓனா ப்ரிப்பேர் பண்ணும் போதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட்டாக போடுறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இருக்கும். நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டேன். நோட்ஸ் எந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் படிக்கீங்க. அதில் ஒரு ½ அன் ஹவர் வந்து படிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற ஒரு 15 நிமிட்ஸில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 15 நிமிட்ஸில் என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத அப்பமே படிச்சுக்கோங்க. அப்பமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த 1 மணி நேரமும் உட்காந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவே இருக்கும். ஸோ வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து படிங்க. மீதி இருக்கிற ஒரு 15 நிமிட்ஸில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மீதி இருக்க 15 நிமிட்ஸில் என்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ அதை வந்து படிச்சுக்கோங்க. அகெயின் அடுத்த நாள் படிக்கும் போதுல முந்த நாள் நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிங்களோ அதை மட்டும் படித்தாலே போதும். ஃபுல்லாக நம்ம புக்கை உட்காந்து அந்த கான்செப்டை உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நம்ம எடுத்து வச்சிருக்க நோட்ஸை மட்டுமே படித்தாலே ஓகே இதுதான் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும். மோஸ்ட்லி நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கும் போல படிக்கும் போல ஒரு விஷுவலைஸ் பண்ணி படிங்க. விஷுவலைஸ் பண்ணி படிக்கும்போது அது என்றைக்குமே நம்ம பறக்காது. இப்போ வந்து என்னது நான் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மைண்டில் அழகாக ஆப்பிளோடைய பிக்சர் நம்மளுக்கு அப்படியே வந்துடுது. ஸோ ஆப்பிள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு வந்து ஈஸியாகவே நம்ம மைண்டில் பதிஞ்சது. அதனால ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷுவலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அது என்றைக்குமே மறக்காது. படிச்சுட்டு இருக்கும் போது ஓகே இவ வந்து இவனை பார்த்தா இப்படிலாம் பேசுனா அப்படிங்கிறத நீங்களே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. அதேமாரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நோட்ஸ் இப்போ எடுத்துட்டீங்க இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி படித்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க யார்ட்டையாவது சொல்லி காமிங்க. அதாவது எப்படி தான் கிளாஸ் நடத்துவாங்கல்ல மேம், அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து டீச் பண்ணி இது பண்ணுங்க. டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்தீங்கனாலும் அது ரொம்ப அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கும் போது அது கூட கொஞ்சம் உங்களுடைய நோட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எழுதி படிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மோர் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.